அண்மைச் செய்தி. சென்னை அடையாறில் வங்கி மேலாளர் கன்னத்தில் பலார் என அறைந்த விவகாரம் தொடர்பாக மு. அழகிரி மகள் கயல்விழியிடம் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் வைத்து மு. அழகிரி மகள் கயல்விழியிடம் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று ஆஜரான கயல்விழியிடம் சாஸ்திரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துமீறி நுழைதல், பொது அமைதிக்கு குந்தகம், காயம் ஏற்படுத்துதல், மிரட்டல் பிரிவுகளில் கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவினை செய்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், மேலும் விவரங்கள். திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் மு. அழகிரி, இவரது மகள் கயல்விழி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக SBI வங்கிக்குள் நுழைந்து மேலாளரை தாக்கக்கூடிய ஒரு CCTV காட்சிகள் வெளியானது. குறிப்பாக அவரது கட்டிடத்தில் இயங்கக்கூடிய அந்த SBI வங்கியின் லிப்ட் ஒன்று பழுதானது தொடர்பாக அவரது உதவியாளர்களிடம் தெரிவித்த நிலையிலும் உரிய பதிலளிக்காதனால் நேரடியாக கயல்விழிக்கு தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்போது ஒரு விதமாக அந்த மேலாளர் பேசியதனால நேரடியாக சென்று பேசும்போது அவர் கையில் கன்னத்தை வைத்துக் கொண்டு கேலி செய்யும் விதமாக இருந்ததால் அவர் தாக்கியதாகவும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. அது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியான நிலையில் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. குறிப்பாக அர்ச்சன் சிங் என்ற நபர் தாக்குதலுக்குள்ளானார். ஓம் நமச்சிவாயம் என்ற மேலாளர் ரிஜினல் மேனேஜர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் பேசுதல், குற்றம் புரியும் நோக்கில் அத்துமீறி நுழைதல், தாக்குதல் மூலம் காயம் ஏற்படுத்தல், குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கயல்விழிக்கு சம்மனானது காவல்துறை சார்பாக அளிக்கப்பட்டதாகவும், இன்று மதியம் 12:50 மணிக்கு கயல்விழி அழகிரி அவர்கள் நேரில் காவல் நிலையத்துக்கு ஆஜராகிய நிலையில அவரிடம் காவல் ஆய்வாளர் ரோகிணி அவர்கள் விசாரணை செய்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் மு. அழகிரியின் மகள் கயல்விழி அழகிரி நேரில் ஆஜராகி விசாரணைக்கு உள்ளாகி இருக்கிறார். ரோகிணி அவரிடம் விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கு. அன்று நடந்த விவரங்கள் என்ன, எதனால் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது என்பது குறித்தான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.